குணம் இனிய சொற்கள் புன்சிரிப்பு. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நவீன்றதாக ஹஜ்ரத் நவாஸ் இப்னு சமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க. எவருடைய குணம் மிக அழகானதாக இருக்கிறதோ அவரே உங்களில் மேலானவர். கியாமத்து நாளில் மீசான் தரசில் எல்லாவற்றையும் விட நற்குணம் அதிகமாக கனமுள்ளதாக இருக்கும். ஒரு மனிதர் எந்த தன்மை மனிதனை சுவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் பயம் இன்னும் நற்குணம் என நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருவாய் வளர்ந்திருக்காங்க. இன்னும் எவர் அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் மீதும் சொந்த பந்தக்கள் மீதும் மனைவி மக்கள் கணவர் மீதும் கருணையுடன் நடந்து கொள்கிறாரோ அவரே எல்லாவற்றையும் விட ஈமானை நிரப்பமாக்கி கொண்டவர் ஆவார். இரவு எந்த மோமினுடைய குணம் அழகானதாக இருக்கிறதோ அவருக்கு நாள் முழுவதும் நோன்பு நோற்று இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையும் கிடைக்கிது. நற்குணத்திற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியானை நோன்பு நோற்றவர்கள் தொழுதவர்கள் தரஜாவின் அளவிலேயே சேர்த்து விடுகின்றான். எந்த அடியானுடைய குணங்கள் மிகவும் அழகானதாக இருக்குமோ அவன் கியாமத்து நாளிலே மிக மேன்மையான கண்ணியமான பதவியை அடைவான். அவனுடைய அமல்கள் குறைவாக இருப்பினும் சரியே. உங்களுக்கு எல்லாவற்றையும் விட அதிகமான சுலபமான இன்னும் லேசான ஒரு வணக்கத்தை நான் காட்ட விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவதாக வாய் மூடி மௌனமாக இருத்தல். ரெண்டாவது நற்குணம். இன்ஷா அல்லாஹ் நற்குணம் எப்போதும் கோபம் கொள்ளாமல் இருப்பதாகன்னு சொல்கிறாங்க. எந்த மனிதன் மற்றவருடன் இணையும் பொருட்டு சண்டையிடுவதை விட்டு எண்ணத்துடன் அம்மனிதனுடன் முசாஃபா செய்து கொண்டானோ அவனுக்காக அவனுடைய காரியங்கள் அனைத்திற்கும் நான் பொறுப்பாளியாகி விடுகிறேன். என்னுடைய வீடு சுவனத்தில் முதல் பாகத்தில் கட்டப்படும். எந்த மனிதன் சிரிப்பு கேலி கிண்டல் இவற்றையும் பொய் கூறுவதையும் விட்டுவிடுகிறானோ அவனுக்கு நான் பொறுப்பேற்று கொள்கிறேன். அவனுடைய வீடு சொர்க்கத்தில் மத்திய பாகத்தில் கட்டப்படும். எந்த மனிதன் தன் குணங்களை சீர்திருத்தி கொள்கிறானோ அவனுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அவனுடைய வீடு சுவனத்திலே எல்லாவற்றையும் விட மிக உயரமான இடத்துல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நற்குணத்தை பேணி பாதுகாத்து செயல்பட்டு சுவனத்தை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.